வணக்கம் இந்தியா. வாரத்தின் இறுதி நாள் இன்றைய தினம் மார்க்கெட் வீழ்ச்சி, இந்த வாரம் முழுவதும் வீழ்ச்சி. மேலும் அதாவது ஒரு ஒரு ஒஸ்ட் வீக்லி டிக்ளைன் இன் செப்டம்பர் 2025க்கு அப்புறம் இப்போ தான் அதை சந்தைகள் சந்திச்சிருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் இந்த ஃபைனல் ட்ரேடிங் இன்னைக்கு வீக்லியில் இன்னைக்கு டேல பார்த்தோன்னு வச்சுங்களேன், செல்லிங் இன் ரியாலிட்டி, கன்சியூமர் டியூரபிள்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ், இந்த மூன்றும் தான் மார்க்கெட்டை பிடிச்சி இழுத்ததற்கு முக்கிய காரணம். கிட்டத்தட்ட 193 புள்ளிகள் குறைந்து 25,863 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 477, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 2,238. பிராடர் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னாக்க மிரர் இமேஜ் ஆஃப் நிஃப்டி, மிட் கேப்பும் விழுந்திருக்கு, ஸ்மால் கேப்பும் விழுந்திருக்கு. ஸோ அதனால் ஓவராலாக மார்க்கெட் சென்டிமெண்ட் இஸ் வீக் அப்படின்னு சொல்லலாம். மேலும் துறைகளை பார்த்தோம்னாக்க ஐடி, பிஎஸ்யூ பேங்க் இது ரெண்டும் ஒரு ஸ்லைட்லி ஒரு உயிர் வந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். மறுபுறம் ரியாலிட்டி, ஆட்டோ, எஃப்எம்சிஜி முதலே சொன்னோம் இல்லையா, அது மூணும் ஒரு வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். மேலும் இந்த வாரமே பார்த்தோன்னா ஒரு டர்புலன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னாக்க வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை வாட்ச் பண்ணோன்னா இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15.6% ஏறி இருக்கு. ஹையஸ்ட் ஜம்ப் மே 2025க்கு அப்புறம். ஸோ இதை மாதிரி ஒரு வீக்லியில் இந்த ஒரு ஜம்ப் இருந்ததுன்னா அது சந்தைகளில் எதிர்மறையில் ரியாக்ட் பண்ணுங்கிறத நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கிறது. டாப் கெய்னர்ஸில் பார்த்தோன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஹெச்எல் டெக், பிஇஎல், எட்டர்னல், ஆர்ஐஎல் அண்ட் எஸ்பிஐ எமர்ஜஸ்ட டாப் கெய்னர். லூசர்ஸில் பார்த்தோன்னா லைக் அதானி, என்டிபிசி, ஜியோ ஃபைனான்ஸ், தென் பஜாஜ் ஆட்டோ, கோட்டக் பேங்க் இவையெல்லாம் வீழ்ச்சியடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். ஈவன் பாரதி ஏர்டெல், சன் ஃபார்மாவும் இன்னைக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. சிக்னிஃபிகண்ட் ப்ரெஷர் இந்த ஹெட்லைன் ஸ்டாக்ஸில் இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சது என்று சொல்லலாம். இதுபோல் மறுபுறம் ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா, ஜேவி வெர்னோவா அண்ட் டிஎன்டி, எலிகான் இன்ஜினியரிங், தென் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், இந்த காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் ஒஸ்ட் பர்ஃபார்மராக இந்த வாரம் பண்ணியிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், 544 ரூபாய் அதிகரித்து 1,38,286. வெள்ளி 6,000 ரூபாய் அதிகரித்து 2,49,339. குரூட் ஆயில் 94 ரூபாய் அதிகரித்து 5,257 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சினுடைய இண்டெக்ஸ் ரீபேலன்சிங் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு ரியாக்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். மேலும் இன்றைய இரவு யூஎஸில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எகென்ஸ்ட் அந்த ட்ரம்ப்போட இந்த டாரிஃப் ஆதிக்கத்துக்கு இருக்குது. இது நெகட்டிவாக போச்சுன்னா மார்க்கெட் பெரிய லெவலில் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இன்றைய தினம் கேஷில் பார்த்தோன்னா ஹை 25,940.60, 26,000 தாண்ட முடியல. அதுமாரி லோ பார்த்தோன்னா 25,623, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் உடஞ்சிருச்சு. அடுத்தது இந்த 8 வீக் லோ இருக்குது. அது எப்போ அந்த சப்போர்ட்டை தொட போகிறதுன்ட்டு பார்க்கணும். இந்த லெவலில் நிற்க முடியலன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 புள்ளிகள் வரை இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மேலும் நிஃப்டி ஃபியூச்சரும் இன்னைக்கு பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ். மார்க்கெட்டை பொறுத்தவரை நியூஸ் தான் இப்போ பெரிய ஒரு ட்ரிகராக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த 2 நாட்களில் நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கும். அதற்கு தகுந்தபோல் சந்தைகளில் ரியாக்ஷன்ஸ் வரக்கூடும். அதை பற்றி நாம் பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.